இப்போது அவளின் மகன் சந்நியாசியாக மாறி அகத்தை விட்டே சென்று விட்டானாம். போதும், நிறுத்து காந்திமதி. அந்த பாட்டிக்கு அகத்தில் பெரிதாக வேலை ஒன்றுமில்லை. மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்ற பக்குவமும் இல்லை. அதனால் அவர் வாய்க்கு வந்தபடிதான் ஏதேதோ பேசுவார். ஏன், அவரின் மருமகளையே எடுத்துக்கொள். அந்த பாட்டியின் வாய்க்கு பயந்து கொண்டு பாதி நாட்கள் தங்கள் பிறந்த அகத்திலேயே தங்கிவிடுகிறாள். இதில் ஊர் வம்பு வேறு. அப்படி என்றால் நான் கண்டு கனவு பலிக்காதல்லவா? காந்திமதி, அசடு போல் நடந்து கொள்ளாதே. உன் பயமே உனக்கு சத்ரு. வீண் கவலையை தூக்கி எறி. எப்படிப்பட்ட குழந்தை நம் ராமானுஜன்! எத்தனை மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். தேவையில்லாமல் அவனை பற்றி ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு நீயாக உன்னை வருத்திக் கொள்ளாதே. இப்போது அவன் படிப்பிலும் சாஸ்திர ஆராய்ச்சியிலும் கவனத்தை செலுத்துகிறான். சிறிது காலம் சென்றால் திருமணத்தை செய்து கொண்டு தம்பதி சமேதமாக புன்சிரிப்போடு உன் முன் வந்து நிற்பான். நீயும் மனதார ஆசீர்வதிக்கப் போகிறாய். பிறகென்ன? தேவையில்லாமல் மனக்கவலை கொள்வத பல அனார்த்தங்களுக்கு வழிவகுத்துவிடும். புரிகிறதா? அப்பா, வா ராமானுஜா. என்ன இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பிரதட்சணம் செய்யவில்லையா? செய்து கொண்டுதான் இருந்தோம். உன் அம்மா கட்டையில் காலால் இடித்துக் கொண்டு விட்டாள். அதனால் சற்று தாமதித்து பின் செல்லலாம் என்று இருந்தோம். அடடா, இப்போது வலி அதிகமாக இருக்கிறதா அம்மா? பரவாயில்லையப்பா. நீ ஏன் இங்கு வந்தாய்? அகத்திலேயே சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? அப்பாவிடம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் என்று அகத்திற்கு சென்றேன். அங்கு இவர் இல்லாததால் இங்கு தேடிக்கொண்டு வந்தேன். சொல் ராமானுஜா, அப்படி என்ன அவசரமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும்? அப்பா, அநேகமாக உங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம்தான். அதாவது பாஞ்சராத்திர ஆகம விதி பற்றி உங்களிடம் பேச வேண்டும். ஆமாம், பாஞ்சராத்திரம் என்பது ஓர் மேன்மையான பூஜா விதி. பகவானாலேயே அறிவிக்கப்பட்டது. அதனால் மேலும் அது சிறப்பு வாய்ந்தது. அப்படியென்றால் அந்த முறை நம் கோயில்களில் ஏன் கைக்கொள்ளப்படவில்லை? உன் கேள்வி சரியானதுதான். ஏதோ கால வெள்ளத்தின் தாக்கம். பாஞ்சராத்திர முறை பின்பற்ற முடியாமல் போயிருக்கலாம். உங்கள் கூற்றைத்தான் என் ஆசான் மயூரவண்ணனும் தெரிவித்தார். அவரிடமிருந்து பாஞ்சராத்திரம் சம்பந்தமாக பலவற்றை அறிந்தேன். இந்த பாஞ்சராத்திர ஆகமம் 5 ராத்திரிகளில் முறையே முதல் நாள் அனந்தனுக்கும், 2ஆம் நாள் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருடனுக்கும், 3ஆம் நாள் இரவு சேனை முதலியான விஸ்வக்சேனருக்கும், 4ஆம் நாள் பிரம்மாவிற்கும், 5ஆம் நாள் ருத்ரனுக்கும் ஸ்ரீமத் நாராயணனால் முதன்முறையாக உபதேசிக்கப்பட்டது. இவ்வளவு மேன்மைகள் பொருந்திய பாஞ்சராத்திர ஆகம பூஜா விதிக்கு நாம் புத்துயிர் அளிக்கும் வகையில் நம் கோயிலில் அம்முறையே பின்பற்றலாம் என்று நினைக்கிறேன். உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ராமானுஜா. நீ சொல்வது எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. இம்முறை எனக்கு ஓரளவு பரிச்சயமானதுதான் என்றாலும் உன் அளவிற்கு நான் ஆராய்ந்து பார்த்ததில்லை. பல சீரிய மாற்றங்களை பற்றி நீ யோசிக்கிறாய். அது என்னை பிரமிக்க வைக்கிறது. சுவாமி, இது ஏதோ விபரீத முயற்சி என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. இவன் மறுபடியும் ஆராய்ச்சி என்றும் மாற்றம் என்றும் ஏதாவது வம்பை விலைக்கு வாங்கி விடுவானோ என்று அச்சமாக இருக்கிறது. அம்மா, தாங்கள் வீணாக கவலை கொள்ள வேண்டாம். அப்பா, அம்மாவுக்கு சற்று புரிய வையுங்கள். காந்திமதி, ராமானுஜனின் எதிர்பார்ப்பில் ஒரு தவறும் இல்லை. இதை கேட்போரும் இவனை மெச்சத்தான் செய்வார்கள். நீ முதலில் மற்ற குழப்பங்களிலிருந்து வெளியே வா. அப்பா, இது பற்றி முக்கியஸ்தர்களிடம் பேசி பாஞ்சராத்திர பூஜா முறையை கையாள உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓரிரு நாட்கள் பொறுத்துக்கொள் ராமானுஜா. நான் ஊர் தலைவரிடமும் நம் அர்ச்சகர் மற்றும் ஊரின் பெரியோர்களிடமும்
இது பற்றி கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவோடு வருகிறேன். மிகவும் நன்றி அப்பா. சரி, வாருங்கள் போகலாம். மாயாண்டி, ஐயா, அரிசி எவ்வளவு விட்டிருக்கிறாய்? அரிசி ஒரு மரக்கால் இட்டிருக்கிறேன். போதுமல்லவா? போதும் போதும். சரி, தூரம் பருப்பு வந்து விட்டதா? இல்லை, இப்பொழுது வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு போனார் கணக்கு பிள்ளை. அதையெல்லாம் நம்ப முடியாது. சரி, நம்மிடம் எவ்வளவு தூரம் பருப்பு இருக்கிறது? ஒரு உழக்கு தேர்ந்தால் அதிகம். உலக்கா? தூரம் பருப்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதே. சரி, அதற்காக வரும் பக்தர்களை பட்டினியுடன் நான் திருப்பி அனுப்ப முடியும்? வேண்டாம். நீ என்ன செய்கிறாய்? உனக்கு தூரம் பருப்பு எடுத்துக்கொண்டு அத்துடன் பைத்தம்பருப்பு ஒருபடி எடுத்து வா. எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்து தருகிறேன். சரிங்க ஐயா. சரி, சமையலுக்கு ஆக வேண்டிய காய்கறி எல்லாம் நறுக்கியாகி விட்டதா? ஆகிவிட்டது சுவாமி. எங்கே? அங்கே இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னதானத்துக்கு வரும் பக்தர்களை வெகு நேரம் காக்க வைக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதா? போ, சீக்கிரமாக ஆகட்டும். சரிங்க சாமி. கண்ணாயிரம். வணக்கம் எஜமா. வணக்கம். வணக்கம். என்ன சமையல் வேலையை இப்போதுதான் துவங்கி இருக்கிறீர்களா? இல்லை எஜமா, வெகு நாளைக்கு முன்னாலே துவங்கி விட்டோம். இன்னும் 2 நாளிகளில் அன்னதானத்திற்கு தேவையான அனைத்தும் தயாராகிவிடும். நீங்கள் எதற்கு எஜமா இந்த வெப்பம் மிகுந்த சமையல் கூடத்திற்கு வர வேண்டும்? என்னை கூப்பிட்டு அனுப்பியிருந்தால் நான் ஓடோடி வந்திருப்பேனே. கூப்பிட்டு அனுப்பி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை இது. நானாகவே நேரில் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். சொல்ல போனால் நீங்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டீர்கள். என்ன சொல்கிறீர்கள் எஜமா? கொஞ்ச நாட்களாக அன்னதானத்திற்கு வரும் மக்கள் கூட்டம் குறைந்து போயிருக்கிறது. பாதி பிரசாதம் மிகுந்து போய் வெளியில் கொட்டப்படுகிறது. தெரியுமா உனக்கு? பிரசாதத்தை வாங்கியவர்கள் கூட வாயில் வைக்க முடியவில்லை என்று ஓரமாக வைத்துவிட்டு போய்விடுகிறார்கள். உங்கள் மீதெல்லாம் நான் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். நீங்கள் செய்வது ஊதியம் வாங்கிக் கொண்டு செய்யப்படும் கடமை அல்ல. இது பகவத் கைங்கரியம். ஊதியத்திற்கு மேல் நீங்கள் கேட்காமலேயே பகவானின் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. மக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்படுவதற்கு முன் இது பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்படுகிறது என்பது தெரியுமல்லவா உங்களுக்கு? மக்கள் வாயில் வைக்க முடியாததையா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்? இது எத்தகைய பாவம் தெரியுமா? ஏன் இப்படி தரம் குறைந்து போய்விட்டது? உங்கள் பணியில் உங்களுக்கு சிரத்தை குறைந்து போய்விட்டதா? இல்லை, ஊதியத்தில் நான் உங்களுக்கு குறை வைத்தேனா? அல்லது சமையலுக்கு கொடுக்கும் பொருட்களில்தான் நான் குறை வைத்தேனா? சொல்லுங்கள். இதில் எதுவுமே இல்லை எஜமா. பிறகு மக்கள் சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்கும் போது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா? பிரசாதம் மிகுந்து அதை தூர எறியும் போது என் கண்களில் ரத்தம் வருவது உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்க வேண்டும் எஜமா. தங்கம் போன்ற மனம் கொண்ட தாங்கள் இப்படி வருந்துவது என்னை மிகவும் வருந்த செய்கிறது. என் பணியை தாங்கள் கூறியது போல் இறை பணியாக நினைத்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், இதில் எல்லளவும் என் சிரத்தை குறையவில்லை. ஆனால் வாங்கிய பிரசாதத்தை மக்கள் ஓரமாக ஒதுக்கி வைத்ததை நான் இன்று நேரிலேயே பார்த்தேனே. நீங்கள் செய்யும் பொருட்செலவில் எந்த குறையும் இல்லை எஜமா. பொருட்களில்தான் தரம் குறைவு. தரத்தில் குறையா? ஆம். நான் நம்ப மாட்டேன். அன்னதானத்திற்காக கண்ணப்பரிடம் நாம் வாங்கும் ஒவ்வொன்றும் மிகவும் தரமானவை. சரி, அவரிடம் நாம் வாங்கும் பொருட்களின் அளவு மிகவும் குறைந்து விட்டதாக சொன்னாரே, அது ஏன்? நிச்சயம் குறைந்திருக்கும் எஜமா. அதுதான் ஏன்? இப்போது எல்லா பொருட்களும் கணக்குப்பிள்ளையின் சொந்த நிலத்திலிருந்துதான் வருகிறது. காய்கறிகள் முற்றலாகவும் தானியங்கள் தரத்தில் குறைந்தவையாகவும் இருக்கின்றன. நான் பலமுறை சொல்லிவிட்டேன், உன் வேலை சமைப்பது, நீ அதை மட்டும் பாரு என்று என்னை அடக்கி விட்டார்கள் எஜமா. இன்று கூட தூரம்பருப்பு இல்லாததால் என் மனம் ஒப்பாமல் பயிற்றம்பருப்பை பயன்படுத்தலாம் என்று இருந்தேன். ஐயா, கொஞ்சம் வெஞ்சனம் கூடுதலாக வையுங்கள் ஐயா. ஏன்? வெஞ்சனம் இல்லாமல் இது உள்ளே இறங்காதோ? ஆமாம் ஐயா. என்னது ஆமாமா? மாட்டை தானமாக கொடுத்தால்
பாலை கறக்க கூட ஒரு ஆளை கேட்பீர்கள் போல் இருக்கிறதே. இது எவ்வளவு நாட்களாக நடக்கிறது? 1 மாத காலமாக நடக்கிறது எஜமான். நீங்கள் என்னிடம் இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. இதை பற்றி ஒரு வார்த்தையை வெளியே விட்டால் என்னை வேலையிலிருந்து வெளியேற்றி விடுவேன் என்று மிரட்டி வைத்திருக்கிறார் எஜமா. அப்படியா? திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, வாருங்கள் பட்டரே. மூங்கில் தட்டு ரொம்பவும் பழையதாகி போய்விட்டதோ? ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, அதை செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, வேறு புதிதாய் ஒன்று வாங்கிக் கொள்ளலாமே என்று சொல்ல வந்தேன். பழையதாகிவிட்டதுதான். ஆனால் செப்பனிட்டாலே போதும், இது இன்னும் பல நாட்கள் உழைக்கும். அதுவும் சரிதான். நாமும் கூடத்தான் நாளுக்கு நாள் பழையதாகிக் கொண்டே வருகிறோம். நம்மை பகவான் செப்பனிட்டால் தான் உண்டு. வேண்டாம் பட்டரே, பகவான் நம்மை செப்பனிடுவது என்றால் என்ன? இந்த சரீரம் வயதாகியோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ உபயோகமில்லாமல் கீழே விழும்போது ஆத்மாவை செப்பனிடும் பணியாக பெருமாள் மறுபிறவி என்று வேறொரு உடலை தந்து விடுகிறார். இத்தனை ஜென்மங்களாக இப்பூவுலகில் பட்டதே போதும். இத்தோடு முடித்துக்கொண்டு வரதனின் பாதார விந்தத்தை நாம் சென்று அடைந்து விடுவோம். சரி, பிரசாதத்தைத்தான் அடியேன் மடப்பள்ளியிலேயே வாங்கிக் கொண்டேனே, இப்பொழுது எதற்காக அடியேனை தேடி வந்துள்ளீர்கள்? நானாக தேடிக்கொண்டு வரவில்லை. பூஜையை முடித்து நடையை சாற்றி அகத்திற்கு கிளம்பலாம் என்று இருந்தேன். உம்மை பார்த்ததும் நின்று விட்டேன். தினமும் தான் அடியேனை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. தினமும் தான் அந்த வரதனின் நெடிய திருமேனியையும் அவன் திருப்பாதங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அழுத்து விட்டதா என்ன? அதைவிட சிரேஷ்டம் பரம பாகதூர்களாகிய தங்களை போன்றவர்களை பார்ப்பது. சரி, நம் அகத்திற்கு வாருங்களேன், சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளலாம். அப்படியாவது ஒரு பாகவத சிரேஷ்டரின் திருப்பாதங்கள் என் இல்லத்தில் படட்டுமே. சுவாமி, இப்படி எப்போது பார்த்தாலும் அடியேனை உயர்த்தி வைத்து மமதையை என் மனதில் குடிபுக வைத்து விடாதீர்கள். அடியேன் மிக மிக அற்பமானவன். தாங்களா? எங்கே நான் என்ற சொல் மமதையை மனதில் புகுத்து விடுமோ என்று அஞ்சி அடியேன் அடியேன் என்ற சொல்லை பயன்படுத்தும் தங்கள் மனதில் அந்த மமதை கூட குடிபுக அஞ்சும். சரி, போகட்டும். சாதாரணமாகவே கேட்கிறேன். நம் அகத்திற்கு வந்து சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளுங்களேன். வாருங்கள் சுவாமி. இல்லை பட்டரே, அடியேனுக்கு சிரமம் என்று ஒன்று இருந்தால் தானே பரிகாரம் செய்து கொள்வதற்கு. மேலும் வரதனின் திருவுளத்தால் அடியேனுக்கு ஒரு சிறு மடம் பக்கத்தில் இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனோ இன்று அடியேனுக்கு அங்கு போக வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. அதனால்தான் சொல்லுகிறேன், நம்மகத்திற்கு வாரும் என்று. இல்லை பட்டரே, இன்று இங்கேயே உட்கார்ந்து இந்த பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாங்கள் பகவானுக்கு கண்டருள பண்ணிவிட்டு நடையை சாத்தப் போகிறீர்கள். அதற்கு முன் இந்த அடியவன் தேவராஜனுக்கு ஆலவட்டம் வீசி தமிழ் பாசுரங்களை பாடிவிட்டால் அந்த வரதனும் நிம்மதியாக ஓய்வெடுப்பான். அடியேனுக்கும் இன்றைய தினம் பூரணமாக முடியும். எத்தனை எளிமையான வாழ்க்கை உங்களுடையது. பொன்னும் பொருளுமே சாஸ்வதம் என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கையில் அத்தனையும் துறந்து இறை செல்வமே நிரந்தரம் என்று வந்துவிட்ட தங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வியப்பு மேலிடுகிறது சுவாமி. ஆனால் இவற்றையெல்லாம் அறியாத சிலர் தங்கள் மீது வெறுப்பும் கோபமும் கொண்டிருப்பதுதான் எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. அப்படியா? என் மீது சிலர் வெறுப்பு கொண்டிருக்கிறார்களா? ஆம் சுவாமி, ஆம். இருக்கலாம். ஆனால் இதில் வருத்தப்படவோ ஆச்சரியப்படவோ ஒன்றுமில்லை. தான் என்ற அகந்தை மனதை அழுக்காய் சூழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கண்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும். நல்ல விஷயம் புலப்படாது.
அவர்கள் சத் விஷயங்களை பாராட்ட வேண்டாம், அதை தடுக்காமல் இருந்தாலே போதும். ஆமாம். பகவானுக்கு ஏதோ எனக்கு தெரிந்த சிறு வழியில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் யாருக்கு அடியேன் மீது கோபமும் வெறுப்பும் வந்திருக்கிறது? சொல்கிறேன். தாங்கள் சொல்லும் அத்தனையும் பொருந்தக்கூடிய அந்த நபர் அன்று அங்கேதான் தங்களுக்கு அறிமுகமானார். அவருக்கு மாலை கட்டித்தர மறுத்துவிட்டீர்களாமே. அது பெரும் கோபமாய் உருவெடுத்திருப்பதாக அவரின் சீடர்கள் சொன்னார்கள். ஹோ, யாதவ பிரகாசரை சொல்கிறீர்களா? ஆம் சுவாமி. அசூயையின் மொத்த உருவமான அவரிடம் தாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்? அதை பிறகு சொல்கிறேன். ஆனால் தாங்கள் அவருக்கு மாலை கட்டி கொடுக்க முடியாது என்று சொன்னதற்கு தகுந்த காரணம் ஒன்று நிச்சயம் இருக்கும். அது என்னவென்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? அடியேன் மாலை கொடுக்க முடியாது என்று முற்றிலுமாக சொல்லவில்லை. பேரொருளாளனின் திருமார்பை அலங்கரித்த மாலையை பிரசாதமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னேன். அவருடைய சீடர்கள் தான் அதை மறுத்து விட்டார்கள். அடியேனின் நந்தவனம் பூத்து குலுங்குவது வரதன் தந்த வரம். அதில் உள்ள மலரும் புஷ்பங்களும் முதலில் அவனுக்கே சாற்றப்பட வேண்டும், ஹரியணையில் அமர்ந்திருக்கும் அரசனுக்கு அல்ல. புகழின் உச்சம் தொட்டுவிட்டதாக இருமாந்திருக்கும் அந்த யாதவ பிரகாசர் நிச்சயம் இதை புரிந்து கொள்ள மாட்டார். கோபத்தின் உச்சியில் இருக்கும் அவர் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர். எல்லையில்லா அந்த அனந்தனை அடியேன் அனவரதமும் துதிப்பவன். யாதவ பிரகாசர் மூலம் அடியேனுக்கு ஒரு தீங்கு நேர வேண்டும் என்று அனந்தன் திருவுளம் கொண்டிருப்பானேயானால் அடியேன் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஒன்று நேரக்கூடாதே என்பதே என் பிரார்த்தனை. நம்பிகளே, என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு என் அகத்திற்கு தங்கள் வரலாம். ஆனால் விருப்பமில்லாதவரை கட்டாயப்படுத்துவது மரியாதை இல்லையே. பெரிதொரு நாள் அடியேன் நிச்சயம் தங்கள் அகத்திற்கு வருகிறேன். இது போதும் சுவாமி, இது போதும். சரி, தாங்கள் தங்கள் பணியை முடித்துவிட்டு சன்னதிக்கு வாருங்கள். நான் சென்று மற்ற பணிகளை கவனிக்கிறேன்.